ஷூட்ஸோட அட்மின் அப்யூஸ், அதாவது அப்டேட்டு ஆகுது. அதில் அதோட சேர்த்து சும்மா என்னோடய பிளாக் ஷூட் அக்கௌண்ட் ஒரு ஓவர் ரிவ்யூ மாதிரி என்கிட்ட என்னென்ன இது இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரேரானதெல்லாம் இருக்கும். இந்த ஸ்வாட்ஸு இது எல்லாமே நான் வந்து ஃபஸ்ட்டு சீலே எடுத்ததுதான். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 வீக்ஸ் இருக்கும் நான் செகண்ட் சீட் வந்து ஓப்பன் யூர் சாட் சம்திங் டெஸ்ட் காட் டஸ் இட். இந்த செலஸ்டியல் பண்ணி எல்லா ஃபுட்டுமே வந்து நான் இப்போ இங்கே மேலே இருக்க இந்த வெனம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் சீட் வந்து இருக்குது. இந்த இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து ஸ்டாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குன்னு நடக்குதுன்னு ஒன்றும் தெரியல. இன்னும் இது கரெக்டாக தாங்க சொல்லிட்டு கைஸ் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து கோல்டன் ஃபிஷ்ஷிங்கிறது இருக்குது. அது எப்படின்னா வந்து நான் ஃபஸ்ட்டு சீல வந்து இந்த மேக்மல் அங்கே உள்ள வந்துட்டு அது வந்து இருக்கிறனால அவங்க சண்டை போட கஷ்டம் சொல்லி அந்த ஐலாண்டுக்கு ஒரு 100 லெவல் கிரைண்ட் பண்ணுவேன். இந்த 100 லெவல் ஃபுல்லாகவுமே நான் ஃபிஷ் பண்ணி செல் பண்ணி தான் கிரைண்டே பண்ணேன். அதனால் அதில் என்னோடய ஃபிஷ்ஷிங் ஸ்டாட்ஸ் அது எல்லாமே ஏறி அது வந்துச்சா. அது மட்டும் இல்லாமல் நான் நிறையா காசு வச்சு இது வாங்கிட்டேன். என்னோடது என்னை விட்டுருங்க விட்டுருங்க மீன் பிடிக்கணும் ஃபிஷர்மேன் என்னை விட்டுருங்க. கொஞ்ச நாள் கூட போகிறது என்னை லாக் பண்ணிட்டாங்க. மீன் பிடிக்க முடியாது. வாங்க இப்பயாச்சும் மீன் பிடிக்கும். ஆனால் என்னை பெருசாக்கிட்டீங்க. பாருங்க மேஸ்ட்ரி 62 மேஸ்ட்ரி. என்னோட இது லெவலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 60 சம்திங் இருக்கும். பாருங்க இவ்வளோ பெரிய பார் இருக்கு. ஆனால் இவ்வளோ பெரிய பார்னால் இருக்காது. இந்த விட கொஞ்சம் கம்மியாக தாங்க வச்சுருக்கேன் ஃபிஷ்ஷிங். இந்த இது பண்ணால் ஸ்லைட் ஆகுது ஃபிஷ் பிடிக்கிறாங்க. இது கம்மியாக தானே இருக்கும். சரி ஆனால் வந்துச்சு. அதான் இந்த ஹியூஜ் எஃபெக்ட்னால அவ்வளோ பெருசாக இருக்கும். மோஸ்ட்லி இப்போ இருக்கிறதுல முக்கால்வாசி சைஸுக்கு தான் அந்த பார் இருக்குன்னு நான் சொல்லுவேன். இவ்வளோ பெருசாக வந்து எனக்கு சரியாக